இனி நீ பேசுகிறார். தேவரின் பகலும் உடையது, இரவும் உடையது. நீ ஒளியை படைத்தி எங்களுக்காக ஒளியை நீ படைத்தீர் ஐயா. இந்த வேளையிலே ஒளியை குறித்து நீரே உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்று நீ சொன்னீர். நானே மெய்யான ஒளி நீ சொல்லியிருக்கிறையா. ஜீவ ஒளியே, இந்த நாளிலே எங்களோடு இந்த வசனத்தை கொண்டு நீ பேசுவீராக. என் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளோ வார்த்தைகளோ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயத்தின் நிறைவுடைய வார்த்தை வரக்கூடாது, என் மாம்சம் வெளிப்படக்கூடாது. ஆவியானவரே இடைபடுவீராக. அனலை காயப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்துக்கும் இந்த வார்த்தை மருந்தா இருக்கட்டும் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க பேசுங்க. இதை ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்கும் விசேஷித்த கருவிகளை கற்றுக் கொடுத்து நடத்துவீராக. நாமத்தை மையப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விஷயம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். தேவரீர் ஒளியை படைத்தீர். இந்த ஒளியை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒளியை படைத்து ஏசாயா 45:7. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். எல்லாவற்றையும் செய்கிறவர். ஒளி படைத்தாரா, இருளை உண்டாக்கினார். ஒளி படைக்கப்பட்டது, இருள் அந்த நேரத்துக்காக ஒரு உண்டாக்கப்பட்டது. ஆண்டுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. ஏனென்றால் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக வெளிச்சம் வந்த சிறுவன் நம்ம காலை கடப்பார். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே வெளிச்சம் வருகிறது. வேதத்திலே இந்த ஒளியை குறித்து தியானிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ அதற்கு பிற்பாடுதான் வானத்திலே சுடர்கள் சூரியனையும் வைக்கிறார். அப்ப அதுக்கு முன்பாக வெளிச்சம் இருந்தது. எப்படி இருந்தது? சூரியன் கொடுத்த வெளிச்சமா, நிலா கொடுத்த வெளிச்சம் இல்ல, தேவனே ஒரு ஒளியா இருக்கிறார். சூரியன் படைப்பதற்கு முன்பாகவே நமக்கு வெளிச்சம் தோன்றுகிறதே. அப்ப அது தேவனுடைய மகிமை தான். ஆனா வசனம் சொல்கிறது, உன் ஒளி வந்தது. ஏசாயா 60:1-3. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். உன் ஒளி வந்தது. யாருடைய ஒளி வந்தது? உன் ஒளி வந்தது. உன் ஒளி 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் ஒளி. அப்ப கர்த்தர் நமக்குள்ளே ஒரு ஒளியை வைத்திருக்கிறார். தேவரே ஒளியை படைத்து எந்த ஒளியை கர்த்தர் படைத்தார், அந்த ஒளியினாலே வருகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் சித்தமனால் வரப்போற நாட்களில் அதை நாம் தியானிக்கலாம். ஒளியை குறித்து இன்றைக்கும் இந்த ஒளியை குறித்து ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி அதனாலே ஒரு நன்மை சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம்
முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஒளி யோவான் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். அந்த ஒளி அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து அந்த ஒளி 5ஆம் வசனத்திலே அந்த ஒளி என்ன ஒளியாது? அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அந்த ஒளி, இந்த பேருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? அந்த ஒளி. இந்த அந்த ஒளி என்று சொல்லப்படுகிறது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, சுட்டி காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சாட்சி கெட்டுச்சுன்னா ஒரு வேஸ்ட். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். இன்னைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த ஒளி போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒளியினாலே நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த ஒளியின் மகிமையினாலே கவனியுங்கள், அந்த ஒளி போடப்பட்டிருக்கிறது. வேற சேரக்கூடாத ஒளியோ, கண்களின் ஒளியோ, ஜீவ ஒளியோ, மெய்யான ஒளி போடப்படல. அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்ற போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்த வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். கவனியுங்கள், அந்த ஒளி என்னை வழி நடத்தியது. தேவனே, ஒளியை படைத்தி எதற்காக படைத்தி? நான் வழி மாறும் பொழுது, வழி தவறும் பொழுது, வழி தெரியாத பொழுது, வழி இதுவென்று தெரிந்தும் நான் தெரியாமல் நடக்கும் பொழுது அந்த ஒளி என்னை வழி நடத்தும். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற நம்மை அந்த ஒளி நம்மை வழி நடத்தும். எந்த வழியை நடத்தும்? 2 வழி சொல்கிறேன். எத்தனையோ வழி இருக்கிறது, 2 வழியை சொல்கிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள், அந்த பரிசுத்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. திசை மாறி போவதே இல்லை. பேதையாக இருக்கட்டும், 1 2 ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியாது, ஆயினா தெரியல, ஈனா தெரியாது, வசனம் எதுக்கு தெரியாது, வசனத்தை கரைச்சி குடிக்கல, ஆனாலும் பைபிளுக்கு வராங்க. அவர்களை இந்த பரிசுத்த வழி நடத்தும். அந்த ஒளி வழி நடத்தும். எது வழி நடத்துமா? பரிசுத்த வழியிலே. பேதையா இருந்தாலும், அவளுக்கு சத்தியமே தெரியாவிட்டாலும், இந்த பரிசுத்த வழி அவளை வழி நடத்தும். ஆண்டவரே, ஒளியை படைத்தி அந்த ஒளியை எனக்கு நீங்க தான். அந்த ஒளி என்னை வழி நடத்தும். எதை வழி நடத்துமா? பரிசுத்த வழி. 2வது வழியை பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனம். லூக்கா
முதலாம் அதிகாரம் 79 வசனம். நம்முடைய கால்களை ம். சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் எந்த வழியிலே? சமாதான வழியிலே நடத்தவும் அவ்விரகத்தினாலே அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் தோன்றிய அருணோதயம். அப்போ சமாதானத்தின் வழி எத்தனையோ உண்டு. ஜீவ வழி எத்தனையோ வழிகள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த ஒளியினாலே நான் வழி நடத்தப்படும். அது எங்க எப்படி வழி நடத்துமா? ஒண்ணு பரிசுத்த வழி, இரண்டாவது இந்த ரெண்டு வழி இருந்தாலே போதும். நம்ம எந்த சமாதானத்தோட நம்மை தொடர்பை விடவே மாட்டார். சமாதானத்தின் வழிக்கு அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே. இன்னைக்கு ஆண்டவரே, ஒளியை படைத்தீர் என்று எழுதியிருக்கிறேன். எந்த ஒளியை? அந்த ஒளி எங்களை வழி நடத்தும். எப்படி வழி நடத்துமா? பரிசுத்த வழியை நடத்தும், சமாதான வழியை நடத்தும். இரண்டாவது ஒளியை பாருங்கள். அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 13 வசனம். மத்தியான வேளையில் அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 13 வசனம். மத்தியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க அந்த ஒளி இங்க போடப்பட்டிருக்கிறது. அதிகமான ஒளி. என்ன ஒளியா இது? அதிகமான ஒளி என்னையும் என்னை சுற்றிலும் பிரகாசிக்க செய்தது. நான் மாத்திரம் பிரகாசிக்கல, என்னை சுற்றி இருக்கிறவர்களையோ. அது ஏனென்றால் அது வானத்திலிருந்து வந்த ஒளி. அந்த ஒளினாவா? அதிகமான ஒளி. அந்த ஒளி வழி நடத்தும். இரண்டாவது, அதிகமான ஒளி பிரகாசிக்க வைக்கும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு இருள் மங்கி போய், ஒளி மங்கி போய், நம்முடைய முகமெல்லாம் வாடி வதங்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருண்டு கிடக்கிறோம். மாம்சபரமும் இருண்டு போயிருக்கிறோம். வாழ்க்கையில ஒண்ணுமே இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனா கர்த்தர் தேவரே ஒளியை படைத்தி, எனக்காக படைத்தி, எப்படி மனுஷனை படைத்தாரோ ஒளியை நமக்காக படைத்தார். அந்த ஒளியின் பெயர் அதிகமான ஒளி, என்னை பிரகாசிக்க வைக்கும். தேவனுடைய அதிகமான ஒளி நம்மை பிரகாசிக்க வைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைக்க போகிறார்? இரண்டு காரியம். யாத்ராகமம் 34 அதிகாரம் 29-30. மோசே சாட்சி பலகைகள். யாத்ராகமம் 34-29-30. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். முகம் பிரகாசித்திருந்ததை அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு முகம் மற்றவர்கள் காண்கிறார்கள். முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அப்போ அதிகமான ஒளி நம்மை பிரகாசிக்க வைக்கும். எதை பிரகாசிக்கும்னா நம்முடைய முகத்தை. அகத்தின் அழகு முகத்தை தெரிஞ்சுக்கும். நீ எந்த துக்கத்தோடு இருக்கிற, நீ சந்தோஷமா இருக்கிறியா,
நீ சமாதானமா இருக்கிறியா? நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா? என் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிடும். அதனாலே கர்த்தரோ இருட்டி பார்க்கிறார், ஆனா மனுஷனோ முகத்தை தானே பார்க்கிறார். அப்போ நம் முகத்தில் ஒளி பிரகாசிக்கும். இந்த அதிகமான ஒளி நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுமா? முகத்தை மாத்திரமல்ல. அடுத்தது பாருங்கள், எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை அஹ், மீதியாக வைக்கவும் அஹ், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு புற்றை கொடுக்கவும் உம், இப்படி எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து, எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கொஞ்ச நேரமாவது. அதுக்கு காரணம் எங்கள் கண்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்தார். கண்களிலே பிரகாசி. நம்முடைய கண்ணை பார்த்து சில பேர் பேச மாட்டார். கண்ணை பார்த்து பேசினா நல்லது. கண்ணை பார்த்து பேசணும். நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டோம். பேச முடியாது அவர்களால். நேரடியாக பார்க்க முடியல அவர்களால. கிருபை இல்லை. கொஞ்ச நேரமாவது கிருபை கொடுக்க காரணம் எங்கள் கண்களை கர்த்தர் பிரகாசிக்க வைத்தார். அனைவருடைய கண்களை சத்தரு குருடாக்கி வைத்திருக்கிறான். வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு, சபைக்கு போக விடாதபடிக்கு, ஐக்கியமாக்காதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதியானவன் அனைவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நான் கர்த்தர் அதிகமான ஒளியை கர்த்தர் படைத்தார். அந்த ஒளி, அந்த அதிகமான ஒளியினாலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். நம்ம வாழ்க்கைக்கு அடையாளம் முகம் பிரகாசிக்கும், கண்களும் பிரகாசிக்கும். நம்மை பிரகாசிக்க வைக்கிறது. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது பூமியையும் ஜனங்களையும் காரில். ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். கர்த்தர் நமக்கு இந்த அதிகமான ஒளி நம்மை பிரகாசிக்க, அந்த ஒளி வழி நடத்தும். தேவரே ஒளியை படைத்தீர். எதற்காக படைத்தீர்? என்னை வழி நடத்த, என்னை பிரகாசிக்க வைக்க. இந்த மாதத்தின் கடைசி வாரம் எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம் தேவையானது. ஒளிமங்கி வந்து காண்டி கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு முன்பாக எப்படியோ தெரியாது, ஆனா உமக்கும் எனக்கும் தெரியும் என் வாழ்க்கை எப்படி ஒளிமங்கி போயிருக்கிறது. என் கண்களின் ஒளி எப்படி மங்களா இருக்கிறது. வேதத்தை வாசிக்க கூடாதபடிக்கு என்று சொல்லப்படல, வேதத்தை காணக்கூடாதபடிக்கு ஏலியின் கண்கள் மங்களாயிருந்தது. ஏலியின் கண்கள் மங்களாயிருந்தது. அநேக பரிசுத்தோட கண்கள் மங்கி போடும். ஒரு நாள் கடைசி பேசுவேன். ஏனென்றால் அநேகருடைய கண்கள் மோசே 120 வரைக்கும் அவன் கண் பார்வை மங்கவும் இல்லை, அவன் பலன் கொஞ்சம் இல்லை. ஆனா பரிசுத்தவான்கள், பெயர் எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் கண்கள் மழுங்கலாக்கப்பட்டது. ஈசாக்கின் கண்கள் மழுங்கப்பட்டது. யாக்கோபின் கண்கள் மழுங்கப்பட்டது. ஆபிரகாமுடைய கண்கள் மழுங்கப்பட்டது. ஏனென்றால் அவைக்குரிய வார்த்தைகள் எத்தனை உண்டு. பிரதான ஆசாரியன் 7 கண்கள் வேறு அபூர்வமா இருந்ததாம். வசனங்கள் அபூர்வமா இருந்ததாம். காணக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் மழுங்கலாயிற்று. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கண்களை பிரகாசிக்க செய்வாராக. தேவரே ஒளியை படைத்தி, அந்த ஒளி வழி நடத்தும். அதிகமான ஒளி என்னை
என்னை பிரகாசிக்க வைக்கும். என் வாழ்க்கையிலே பாரம், கடன் பிரச்சனை, என்னை பிரகாசிக்க முடியாதவரைக்கு கடன் பாரம், வறுமை, நெருக்கங்கள், பல போராட்டங்கள் எங்களால் பிரகாசிக்க முடியாதபடிக்கு கூடி குறுக வைக்கிறது. எவ்வளவு வந்தாலும் விருத்தி அடைய முடியாத அளவுக்கு எங்களை குறுக வைக்கிறது. நீ படைச்சீரே, தேவனுடைய ஒளியை படைச்சீரே, அந்த ஒளி என்னை வழிநடத்தட்டும். அதிகமான ஒளி என்னை பிரகாசிக்க செய்யட்டும். மூன்றாவது பாருங்கள், ரோமரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபம் ஆயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஆயுதங்களின் ஒளியை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன ஒளியா? ஆயுதங்களின் ஒளி. ஆயுதம், ஆயுதங்களின் ஒளி. நமக்கு சர்வாயுதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆயுதங்கள் என்று எதை காண்பிக்கிறது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 17 முடிய வாசிக்க கேட்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களையும், சர்வ ஆயுதம், சர்வாங்க, நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய சர்வ அங்கத்திற்கு வேண்டிய சர்வாங்க ஆயுதம், சர்வ அங்கத்துக்கு உள்ள ஆயுதம், சர்வாயுதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சை, இடுப்பு கச்சை, பெல்ட் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயோ, நீதி என்னும் மார்க்கவசத்தை, நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தவர்களாயோ, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, சமாதானத்தின் சுவிசேஷங்கிற ஆயத்தம் என்கிற பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயோ, பொல்லாங்க செய்யும் அக்கினியின் திறங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயோ, விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டு நின்னுங்கள். ரட்சணையும் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டை, இதெல்லாம் நமக்கு சர்வாயுத ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களின் ஒளியை கர்த்தர் நமக்கு தர சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதத்தின் ஒளியை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவையே நம்ம தரித்துக் கொள்ள, எதை கர்த்தர் தரித்துக் கொள்ள செய்வார் அது முக்கியம். அந்த ஒளி வழி நடத்தும். அதிகமான ஒளி பிரகாசிக்க வைக்கும். ஆயுதங்களின் ஒளி தரித்துக் கொள்ள செய்யும். அதை பார்க்கும்போது ஒரு அழகான வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறது போல, நம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொள்கிறது போல தரித்துக் கொள்ள செய்யும். எதை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை, ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அந்நியத்தின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படி நீங்க தரித்துக் கொள்ளுங்கள்.
நீதிக்குரிய ஆயுதம். நமக்கு இந்த ஆயுதத்தை நம்ம தரித்துக் கொள்ளணுமா? நீதி தரித்துக் கொள்ள. அநீதி வேண்டாம், நமக்கு அநியாயம் வேண்டாம், அக்கிரமங்கள் வேண்டாம், அநீதி நம்ம காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் எப்படின்னா போகட்டும், அவர்கள் பண்கிறவன் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் செய்வார், அவர்கள் பண்ணட்டும், நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீதிக்குரிய ஆயுதத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க ம், கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் ம், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ம். ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆயுதத்தின் சிந்தை பரிசுத்த சிந்தை, பாடுகளின் சிந்தை. உன் சிந்தையிலே பாடுகள் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும். அதிக பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும். அதனால் கர்த்தரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்த சிந்தையை தரித்துக் கொள்ள எனக்கு கிருபை தார். என் வாழ்க்கையில எவ்வளோ பாடுகள் என்னால சகிக்க முடியல ஆண்டவரே. சொல்லணும்னா பாடுகள் எங்களால முடியாதுதான். ஆனா உனக்காக ஒரு ஒளி அனுப்பப்பட்டிருக்கிறது, ஒளி படைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒளியா? ஆயுதத்தின் ஒளி உன்னை தரித்துக் கொள்ள செய்யும். நீதியையும் பரிசுத்த சிந்தையையும் உன்னை தரித்துக் கொள்ள செய்யும். அதை தரித்துக் கொள்ள பாடுகள் சோதிப்பார். இவ்வளவு பாடுகள் என்னால முடியல, இவ்வளவு பாடு என்னால் பட முடியாது, எனக்கு வேண்டாம் இந்த ஆண்டவர். இவ்வளவு பாடுகள் பற்றி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வேண்டாம் இந்த ஆண்டவர். நான் பாடுபட்டால் தானே அவருக்கு பங்காளியாய் மாற முடியும். நம்முடைய தேவன் சுகசர்வத்தவர் அல்ல. அநேக பாடுகள். ஒரு சந்தர்ப்பத்துல வானத்திலிருந்து இயேசுவை அனுப்புவதற்கு முன்பாக பிதாவானவர் இந்த பூமி இவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது, யாரை அனுப்பினால் இவர்கள் மாறுவார்கள் என்று யோசித்து இருக்கும்போது தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். ஏண்டா அவர் மடியில படுத்துக் கொண்டிருந்தார். நீங்க 8ஆம் அதிகாரம் நீதிமொழி வாசித்து பாருங்கள். 8ஆம் செல்ல பிள்ளையாய் தகப்பன் மடியிலே வளர்ந்த ராஜா, தேவகுமார், தேவசாயி, எல்லாம் ராஜாதி ராஜா, பிரபு, இளவரசர் அவர் அனுப்பி வைத்தார்கள். பூமியிலே நமக்காக பாடுபட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிறார். இப்ப பரலோகம் ஒரே ஆரவாரம். 33 வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம அனுப்பிய தேவகுமாரன் இயேசு பரலோகத்துக்கு வரப்போறாரு. பரலோகமே ஆரவாரம் கொண்டாட்டத்தோடு ஆரவாரத்தோடு காணப்பட்டு இயேசு மனுஷகுமார் தேவகுமார் போய் மனுஷகுமார் வாங்கிட்டு வரப்போறாரு. எப்படி வரும்? அவ்வளவு எதிர்பார்ப்போ பரலோகமே கொடி கட்டி பறந்துதான் ஆரவாரத்தோடு இயேசு போறாராம். எப்படி போறாரு? தலையெல்லாம் காயம், கண்ணெல்லாம் உள்ள போய், விழாவெல்லாம் கத்தி ஈட்டி குத்தப்பட்டு, கையெல்லாம் ஓட்ட, காலெல்லாம் ஓட்ட, ஒரு குலைந்து மேல போய் பிதாவின் மாறுகள் தூதர்களும் அங்க இருக்கிற கேள்வி, யாரது? இவரா தேவகுமார்? நம்ம எப்படி அனுப்பணும்? இப்படி இவரா ஆச்சரியப்பட்டாமா. பாரணும் அந்த மனுஷகுமாரன் பாடுகள் வழியாய் பரலோகம் ஏறி சென்றார். நம்ம சரீரம் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் நீ சோர்ந்து போகாதே. இந்த பாடுகள் மத்தியிலே தான் கர்த்தர் நமக்கு பரலோகத்தை வைத்திருக்க வல்லவராயிருக்கிறார். இந்த பூமிக்கு ஆசிரியர் மாத்திரமல்ல, பரத்துக்குரிய ஆசிரியரை தர வல்லவராயிருக்கிறார். தேவரே, நீ ஒளியை படைத்து அந்த ஒளி
என்னை வழி நடத்தும். அதிகமான ஒளி என்னை பிரகாசிக்க செய்யும். ஆயுதங்களின் ஒளி என்னை தரித்துக் கொள்ள செய்யும். எதை தரித்துக் கொள்ள செய்யும்? நீதியையும் பரிசுத்த சிந்தை. 4வது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணுவாராம். என்ன ஒளி போடப்பட்டிருக்கிறது? அறிவாகிய ஒளி. முதலாவது அந்த ஒளி, அதிகமான ஒளி, 2வது அதிகமான ஒளி, 3வது ஆயுதங்களின் ஒளி, 4வது அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணுவான். திடீர்னு உனக்காக தோன்றுவான். நீ எங்க போய் நிக்கிற, திடீர்னு ஒரு வெளிச்சம் தோன்றும். அவர் தோன்றுகிற திடீரென்று தோன்றும். உனக்காக சில காரியங்களை கத்து இது முடியாது நினைச்சு போவ. நமக்கா யாருக்கவா அங்க திடீர்னு ஒரு அதிகாரி தோட்ட பண்ணியிருப்பார். ஒரு தூதனில் நின்று இருப்பான் உனக்காக. எந்த இவ்வளோ கியூ நிக்குது, இது எப்படி செய்ய முடியுமா? ஆனா அந்த தூதனை வச்சு நம்ம ஈஸியா பண்ணி போல நினைக்க கொண்டுருவான் என்றால் நமக்காக தோன்று அறிவாகிய ஒளி. இந்த அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும். எதையும் உனக்காக எதிதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே உனக்காக சில காரணம் தோன்றப்பட போகிறார். நீ வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக்கா 11:52. நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள். அறிவாகிய திறவுகோல் என்னமா? திறவுகோலை கத்த ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இந்த அறிவாகிய திறவுகோல் கத்த அறிவாகிய திறவுகோலை நமக்காக வைத்தார். இன்றைக்கு இங்க போடப்பட்டிருக்கிறது அறிவாகிய ஒளி. எதை தோன்ற பண்ணுகிறார்? உனக்காக ஒரு திறவுகளை கத்த தோன்ற பண்ணுகிறார். ஐயோ, எல்லா கதை பூச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா கதையும் எனக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. யார் எனக்கு திறப்பார்கள்? அறிவாகிய திறவுகோலை கத்த நம்முடைய கையிலே ஒரு திறவுகளை கத்த வைக்கிறார். இதோ உனக்குன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். உனக்குன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவனும் திறக்கக்கூடாதபடிக்கு அவர் பூட்டுகிறவர். அப்போ அறிவாகி திறவுகோல் மாத்திரமல்ல. லூக்கா கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவையாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அறிவாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கியிருக்கு. அறிவாகிய திறவுகோல் அறிவாகிய பொக்கிஷம் உனக்காக தோன்ற பண்ணுவாங்க. எப்படி இந்த பொக்கிஷம் உண்டாச்சு? இவ்வளவு வறுமையில இருந்த, இவ்வளவு தரித்திரத்தில் இருந்த, இவ்வளவு கஷ்டத்துல இருந்த
எனக்காக ஒளியை படைத்தார். எந்த ஒளியை படைத்தார்? அறிவாகிய ஒளியை படைத்தார். அது எனக்கு திறவுகோலையும் பொக்கிஷத்தையும் தோன்றப்பட்டுச்சு. தோன்றப்படுவார். நமக்கு ஒரு அறிவாகிய திறவுகோல், அறிவாகிய பொக்கிஷத்தை ஆண்டவரே 23 வந்திருக்கிறோம். இன்னும் 6 நாட்கள் இந்த மாதத்தை முடிக்கப் போகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1 என் கையில் ஒண்ணுமில்லாத சூழ்நிலை ஆண்டவரே, நீ அவரை நோக்கி பார்க்கும் போது உனக்காக ஒரு திறவுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எதெல்லாம் பூட்டி வைக்கப்பட்டதோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு திறக்க போகிறார். எந்த பொக்கிஷம் எல்லாம் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்ததோ அந்த பொக்கிஷ கர்த்தர் தரப்ப இதோ உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒளி விடுத்திருக்கிற புதையல்களையும் அந்த காலத்துக்கிற பொக்கிஷங்களையும் நான் உனக்கு தருவேன் சொல்கிறேன். அப்ப இந்த அறிவாகிய ஒளி தோன்றப்படும். எதை தோன்றப்படுமா? திறவுகோலையும் பொக்கிஷம். கடைசியாக 1 பேதுரு 2 9 நீங்களோ 1 பேதுரு 2 9 நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை வரவழைத்த ஆச்சரியமான ஒளி வரவழைக்கும். ஆச்சரியமான ஒளினாலும் வரவழைத்த எதை வரவழைச்சது? புண்ணியங்களை. அப்போ ஆச்சரியமான ஒளி. தேவரீ ஒளியை படைத்தி யாருக்கு? எனக்காக. அந்த ஒளி அதிகமான ஒளி, ஆயுதங்களின் ஒளி, அறிவாகிய ஒளி எப்படப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான ஒளியை வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். யாரா நம்மெல்லாம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஒரு ஆச்சரியமான ஒளியை வரவேற்பார். எதை தேவன் வரவேற்பார் அது முக்கியம். ஆச்சரியமான ஒளி வரவழைத்த. எதை வரவழைத்தது? நமக்கு 2 காரியம் சொல்கிறேன் பாருங்கள். எசேக்கியேல் 36 29 உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி எசேக்கியேல் அதா பண்ணுங்கம்மா. எசேக்கியேல் 36 29 உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து. எதை வரவழைப்பாரா? கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. பெருகப்பட போகிறார். பெருகப்பட போகிறார். உனக்கு பஞ்சம் இல்ல. 22 உன் பஞ்சத்துக்கு ஒரு முடிவு கர்த்தர் கொண்டு வர போகிறார். அவர் சொல்கிறார், ஒளியை நான் படைத்தேன். எந்த ஒளியை? ஆச்சரியமான ஒளி. அந்த ஆச்சரியமான ஒளி உனக்கு பஞ்சத்தை கர்த்தர் கொடுக்காமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவாராம். நீ பழுகி பெருகுவாயாக. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே. எங்கள் சகோதரியே, நீ கோடா கொடியாய் பெருகுவாயாக. பெருக்கத்தை தரும் எது? ஆச்சரியமான ஒளி உன்னை பெருக்கத்தை பெருக வைக்க அது வர வைக்கும். அது உன் கையில் இல்லை. உனக்கு உன் கையில் வெறுமையா இருக்கிற கர்த்தர் வர வைப்பார். உனக்கு அவர் சொன்னதை செய்வார். கோதுமையை வர பண்ணி அதை பெருக பண்ணலாம். கோதுமையை கர்த்தர் வர வைப்படாம். பெருக்கத்தை வர பண்ணுவார். பெருக்கத்தை மாத்திரமல்ல, ஆமோஸ் 9 6 ஆமோஸ் 9:6
அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து தண்ணீர்களை வரவழைத்து. கவனித்தீங்களா? தண்ணீர், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசிரிக்கிற தேவன். கோதுமை வர பண்ணுகிறார், தண்ணீரை அப்பத்தையும் தண்ணீரை அவர் ஆசிரிக்கிற கர்த்தர். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். கோதுமை அப்பத்துக்கு அடையாளம், தண்ணீர் உன் காசுக்கு அடையாளம். தண்ணீரை வர பண்ணி ஆச்சரியமான ஒளி நம்மை வரவழைக்கும். எதை வரவழைக்குமா? பெருக்கத்தை வரவழைக்கும், தண்ணீரை வரவழைக்கும். உனக்காக தண்ணீர் பஞ்சமே வந்தாலும் உனக்காக நமக்காக தண்ணீரை கர்த்தர் அழைத்து கொடுப்பார். உன் தண்ணீர் பஞ்சம் வராது, உன் அப்பத்துக்கு பஞ்சம் வராது. உனக்கு பஞ்சம் வராமல் கோதுமை வர வைப்பா, தண்ணீர் பஞ்சம் வராமல் தண்ணீரை வர வைப்பா. ஏனென்றால் ஆச்சரியமான ஒளி வரவழைக்கும். கர்த்தர் நமக்காக சகலத்தையும் வரவழைத்து கொடுப்பாண்டவரே, எங்களை பெருக பண்ணுங்க, எங்கள் தண்ணீரை வர பண்ணுங்க. எங்களுக்கு ஒளியை படைத்து உங்கள் இதயத்திலே பதிக்கும்படியாக சொல்லுங்க. அந்த ஒளி நம்மை வழிநடத்தும். அதிகமான ஒளி பிரகாசிக்கவே, ஆயுதங்களின் ஒளி தரித்துக் கொள்ள செய்யும். அறிவாகிய ஒளி தோன்ற செய்யும். ஆச்சரியமான ஒளி எதை வரவேற்கும்? கோதுமையையும் தண்ணீரையும் வரவேற்றுக் கொடுக்கும். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் தேவரே, இந்த நாமத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பரிசுத்த இரத்த கோட்டை நான் என்னுடைய வரைத்துக்கொள். தேவரே, ஒளியை எங்களுக்காக படைத்து அந்த ஒளி, அதிகமான ஒளி, ஆயுதங்களின் ஒளி, அறிவாகிய ஒளி, ஆச்சரியமான ஒளியை எங்களுக்காக நீ வெளிப்படுத்தி காண்பித்தீர். இந்த ஒளியில் இருக்கும் ஆசீர்வாதங்களை எங்கள் சபையாருக்கும் எங்களுக்கும் கேட்கிற ஜனங்களுக்கும் கொடுத்து நீ வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.